வணக்கம். மணிமேகலையிலிருந்து ஒரு சிறு கதை. தன்னுடைய ஒரே மகனாயிருந்த உதயகுமாரன் கொல்லப்பட்டதுக்கு மணிமேகலை தான் காரணம்னு நினைக்கிறாங்க கோபெரும் தேவி. எப்படியாவது மணிமேகலையை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய கணவனான சோழ அரசன் கிட்ட போய், துறவியா இருக்கக்கூடிய மணிமேகலையை போய் சிறையில் அடைக்கலாமா? அது ரொம்ப தப்பு இல்லையா? என்னுடைய அந்தப்புறத்துக்கு அனுப்பி வைங்க, நான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கோபெருந்தேவி. அவங்களுடைய சூழ்ச்சி அரசருக்கு தெரியல, ஒத்துக்கிறாரு. மணிமேகலையும் அந்தப்புறத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆரம்பத்தில் மணிமேகலை கிட்ட கோப்பெரும் தேவி அன்பா நடத்துக்கிறாங்க. நாளாக நாளாக அவங்களுடைய பழிவாங்கக்கூடிய படலத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய உணவுல நஞ்ச கொடுக்குறாங்க. ஆனாலும் மணிமேகலைக்கு ஒண்ணுமே ஆகல. எத்தனையோ துன்பங்களை தர்றாங்க. அப்பவும் மணிமேகலைக்கு ஒண்ணுமே ஆகல. இறுதியா பட்டினி போடுறாங்க. பசிப்பிணிய போகக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மணிமேகலை சந்தோஷமா இருக்காங்க. நாளாக நாளாக கோப்பெருந்தேவிக்கு மணிமேகலை சாதாரண பெண் இல்லை, அவங்க கிட்ட ஏதோ தெய்வத்தன்மை இருக்குன்னு புரியுது. உள்ளம் திருந்தி மணிமேகலுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க மணிமேகலை. அம்மா, உங்களுடைய மகனுடைய இழப்பு உங்களுக்கு வருத்தம்தான். உண்மையிலேயே நீங்க எதுக்கு வருந்துறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க மணிமேகலை. நிச்சயமா உங்களுடைய மகனுடைய உடலுக்கு அழுகிறீங்களா இல்ல உயிருக்கு அழுகிறீங்களா நீங்க சொல்லணும். உடலுக்காக நீங்க அழுகிறதா இருந்தா இத்தனை காலமும் உங்க மகனுடைய உடலை நீங்க பாதுகாத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க அப்படி செய்யல. அப்படின்னா நீங்க உங்க மகனுடைய உயிருக்காக தான் அழுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. உயிர் கொஞ்ச காலம் தங்கி போகக்கூடிய கூடு தான் இந்த உடல். உடலை விட்டு நீங்கிய இந்த உயிர் கண்டிப்பா இன்னொரு உடல்ல போய் சேரும். எந்த உடலை விட்டு நீங்கிய உயிர் எந்த உடல்ல போய் சேரும்னு யாருக்குமே தெரியாது. உங்களுடைய மகனோட உயிர் ஏதாவது ஒரு உடல்ல போய் தங்கி இருக்கும். உங்க மகன் கிட்ட நிச்சயமா உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நீங்க எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டுங்க. உங்களுடைய மகனோட உயிரும் அந்த அன்பை பெறும் அப்படின்னு அறிவுரை கூறினாங்களாம். மக்களே, நம்மளுடைய பிரியமானவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா நாம் அவங்களுக்காக அழுது வருந்தி நம்மளையும் வருத்திக்க தேவையில்லை. அவங்களுடைய ஆத்மா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும். நாம் அவங்களுக்கு காட்டக்கூடிய உண்மையான அன்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிடத்தையும் நம்ம அன்பு காட்டுறது தான் இல்லையா? எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.